கோளாறான பெண்கள் செஞ்ச முரட்டு காமெடி சம்பவங்களை பார்க்கலாமா? அக்கா கொடுத்த பில்டப்புக்கு அக்கா அறியிற குண்டு 4 ஊர் தாண்டி விழுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி 4 பேர் மேல போய் விழுன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாளா நான் கத்து கொடுத்ததை வச்சு இந்த போர்டை உடையன்னு நிட்டுனாரு. ஒரு அடியிலேயே உடைச்சிருவேன்னு சொல்லி அடிச்சாங்க. ஆனா அப்பயும் உடையல. சரி, 2வது வாட்டியாவது அடிக்கும் போது உடையன்னு நானும் பார்த்தேன். ஆனா உடையவே இல்லை. பார்த்து கடுப்பான மாஸ்டர் அவரே உடைச்சிட்டாரு. நானே உடைச்சுக்கிறேன், நீ போய் உட்காருக்கு. அக்கா ஓடி வர வேகத்துக்கு 4 மீட்டர் அசால்ட்டா தாண்டுவாங்க. ஆனா அக்காவை மாதிரி அக்காவுக்கு கொடுத்த பில்டப்பும் வீணா போச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, தாங்க முடியாத அளவுக்கு பசி. அதான் அக்கா சின்னதா ஒரு பீஸ் ஒன்று எடுத்து கடிக்கிறாங்க. என்ன அதுல கடிக்க வந்தவனும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்ன பீஸு தான் அக்காவோட வாயை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அக்கா இதுல உட்கார்ந்துகிட்டே கேட்டாங்க, சூப்பர் மேன்லாம் எப்படி பறக்குறாங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம? இதோ இப்படிதான்னு அதுதான் அண்ணன் பறக்க வச்சுட்டாரு. ரொம்ப நாளா முருங்கங்காய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா முருங்கங்காய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை. அதுதான் பக்கத்து வீட்டுல அவ்வளவு காய் இருக்கே அப்படின்னு சொல்லி போனாங்க. கடைசியில எந்த ஒரு செலவுமே இல்லாம அக்காவுக்கு ஃப்ரீயாவே முருங்கங்காய் கிடைச்சிச்சு. சின்ன குழந்தைங்க ஆடுற ஊஞ்சல்ல பெரியவங்க ஆடலாமா? பெரியவங்க ஆடலாம். ஆனா ஆடினா இந்த மாதிரி தான் நடக்கும். அக்கா போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு போஸ் கொடுத்தாங்க. ஐயோ பாவம், 2 கை இல்லாத பொண்ணுன்னு நினைச்சு உதவி செஞ்சுட்டே போயிட்டாரு. எத்தனை வருஷம் ஆனாலும், ஏன் எத்தனையோ பஸ் வந்தாலும் இந்த சீட்டுக்கு சண்டை போடுறது மட்டும் மாறவே மாறாது. சிஎம் சீட்டுக்கு கூட எவ்வளவு சண்டை வராது போல. ஆனா சிஎம் சீட்டை விட டிமாண்ட் அதிகம் இந்த பஸ் சீட்டுக்கு தான்.